என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ம் நம்ம பாசத்துக்குரிய அண்ணி ஒரு செக் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல நல்ல பொண்ணுங்களா தான் காமிச்சாங்க. அதுலயும் அந்த மூணாவதா காட்டின போட்டோ எனக்கு அப்படியே பக்கா மேட்சிங்ல இருந்துச்சுல்ல. என்ன பாக்குற? எல்லாம் நம்ம கொடுக்குற இடம் தான், அங்க இருந்தா எல்லாம் ஆரம்பிக்குது. முறைக்காதீங்க மேடம், நான் மறுபடியும் அதை தான் சொல்றேன், நம்ம கொடுத்த இடம் தான், அதுல உனக்கு டவுட்டே வேணாம். அவங்க உனக்கு நல்லது பண்றாங்கன்னு நினைக்கிறியா? திடீர்னு அவங்களுக்கு எதுக்கு நம்ம வாழ்க்கை மேல இவ்ளோ அக்கறை? அவங்க நிஜமாவே நம்மள சேர்த்து வைக்க நினைக்கிறாங்க. உன்னையும் என்னையும் பிரிக்க தான் ட்ரை பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல இருந்து என்ன மொத்தமா வெளியே தள்ளணும், அதான் அவங்க பிளானே. அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தையும் மொத்தமா அவங்க சைடு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் உங்களுக்கு அந்த விஷயமே புரியுதா? இதைத்தானே இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க தானே அவன் நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு இருந்தீங்க. இன்னைக்குதான் கொஞ்சம் கரெக்டா யோசிச்சிருக்கீங்க, கலெக்டர் மாதிரி யோசிச்சிருக்கீங்க. அவ போடுற நாடகம் என்னங்கிறது புரியாம மாமாவும் வள்ளியம்மாவும் தான் தலையாட்டிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு எவ்வளோ பிளான் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி. நம்ம என்ன பிரிஞ்சிட்டோமா? நம்மளை பிரிக்கிறதுக்கு இந்த புஷ்பா மட்டும் இல்லை, எந்த ஃப்ளவராலே முடியாது. சும்மா லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காம போய் வேலையை பாருப்போ. அப்புறம் நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போகிறேன், வர்றதுக்கு லேட் ஆகும், பார்த்துக்க. எப்படியோ இத்தனை நாள் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். மீரா, வலிமா, என்ன முடிவெடுத்திருக்க? என்ன? இல்ல, புஷ்பா சொன்னாலே அது சம்பந்தமா என்ன முடிவெடுத்திருக்கேன்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் வலிமா. இவ்வளவு நாள் நினைப்புலயும் நெஞ்சிலையும் இருந்தவனை எப்படி தூக்கி போட முடியும்? உன்னை யாரு தூக்கி வீச சொன்னா? உன் மனசு எனக்கு தெரியாதா? மீரா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தான் இந்த மொத்த குடும்பமா ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது?